ஓகே, எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் பேசிட்டாங்க எங்கள் படத்தை பற்றி. ஸோ நான் என்ன பேசினதான் கேட்குறேன். நான் நிறையா பேசிட்டேன் இந்த 2 வாரமாக. படத்து ப்ரமோஷனுக்கு படத்தை பற்றியும் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து நான் பேசிகிட்டே தான் இருக்கேன். முதல் என்னுடைய இயக்குனர் அபிஷன் ஜீவின் சார், ரொம்ப நன்றி இந்த படம் கொடுத்ததுக்கு. எனக்கு தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் மீ இந்த ஒரு நல்ல படம் எனக்கு கொடுத்துருக்கு. ரொம்ப நன்றி. $1 மில்லியன் யுவராஜ் மகேஷ், உங்களுக்கு நான் இன்னொரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் இந்த 3 படம் இல்லை, இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். நான் கம்பெனி ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போதும் இந்த மாதிரி புதுமுகங்களுக்கு நிறையா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு நான் ஆரம்பித்தேன். அந்த படம் நிறையா படங்கள் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்தேன். அதுக்கு எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். அவங்க 100 படம் பண்ணியிருக்காங்க. அவங்க நிறைய சௌத்ரி சார் நிறைய புதுமுக இயக்குநர்களை இது பண்ணார். ஸோ அப்போ 48 டைரக்டர்ஸ், சார் சுகப்பாருங்க வச்சுருக்காரு, 99 படங்கள் 48 டைரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி நான் நினச்சேன், அந்த மாதிரி வரணும்னு நினச்சேன். பட் என்னால் முடியலை. பட் நீங்கள் அது தொடரணும். அதுக்காக அவங்க எடுக்கிற படங்கள்லாம் தயவுசெய்து பாருங்கள். எனக்காக தான் பார்க்க வேணாம், அவங்களுக்காக நிறைய இயக்குநர்களை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்காக பாருங்கள். எங்களை வாழ்த்தின அத்தனை பேரும் எல்லாம் வாழ்த்திட்டு போயிட்டாங்க. அவங்க எல்லாருக்கும், சசி சார்லேருந்து வசந்தபாலன் சார், எல்லாருமே, மணிகண்டன் வந்திருக்காரு, எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிறையா பேர் எங்களை வாழ்த்துனாங்க. ஸோ அந்த வாழ்த்துதலுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒருத்தங்க பேராக சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ பேர் வாழ்த்திட்டு போயிருக்கீங்க. என்னவா அந்த படம் இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. இனி மக்கள் May 1 அந்த May 1 ரிசல்ட்டுக்காக தான் மறுபடியும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். May 1 மக்கள் இதை நீங்கள் இதை ஆதரிப்பீங்கன்ற நம்பிக்கை இப்போ வரைக்கும் இங்கே இருக்குது. அவங்க சொன்னது போல் உங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும், ரசிப்பீங்கன்ற எனக்கு ரொம்ப ஆவல் இருக்குது. அப்புறம் இதில் நடித்த நடிகர்கள் அத்தனை பேரும் எல்லாமே ஒரு 2 கேரக்டர் நடித்தாலுமே அவங்க எல்லாம் மனசில் நிற்பாங்க. பாஸ்கர் மாமா இருக்கட்டும், குமரவேல், எல்லாருமே, குமரவேல்னா எல்லாருமே, அம்மா, பக்கத்து வீட்டு பொண்ணு, பக்கத்து வீட்டு அம்மா, பக்ஸு, எல்லாருமே அந்த இதில் நிற்பாங்க. சகோ சொன்னார், ஒரு விஷயம் சொன்னார். அவங்களுடைய இதெல்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரி அகதிகளாக நாங்கள் வந்திருக்கோம் அண்ணா, நாங்கள் அகதியாக வந்திருக்கோம், ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எப்படி அயோத்தியும் நந்தனும் ஒரு இது கிரியேட் பண்ணிச்சோ, இந்த படத்துக்கு அப்புறம், இந்த படம் பார்த்த பிறகு குடியுரிமை சட்டம் தமிழர்களுக்கு, இங்கே அகதிகளாக வந்த நம் தமிழர்களுக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கான ஒரு இது பாஸ் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அது நடக்கும். இந்த படம் உங்களை ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் பண்ணும், உங்களை சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். உங்களை சிரிக்க வைப்போம், ஜாலியாக இருப்பீங்க. ஆனால் வெளியில் வரும்போது அன்பை போதிக்கும் இந்த படம். ஸோ அன்போடு இருப்போம். நான் இந்த படத்தை பற்றி ரொம்ப பேச வேணாம், படம் பேசட்டும். May 1 குடும்பத்தோடு இந்த படத்தை பார்த்து ஆதரவு தெரிவிங்க. புதுமுக இயக்குனருக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ஷான் ரோல்டன் அருமையான 5 பாடல்கள் கொடுத்துருக்காரு. பாட்டெல்லாம் எங்களுக்கு பிடிக்கும். நானும் அங்கங்கே அவருக்கு தெரியாமல் மன்னிச்சுக்கோங்க சார் பாடிட்டேன். இதில் வேற பாடங்க அவனுக்கே நான் கொஞ்சம் கற்றுக் கொடுத்துட்டேன். அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. வெங்கட்டு எவ்வளோ பெரிய பாடம், சின்ன வயசுலேருந்து பாடிக்கிட்டு இருந்தார். அப்படி போகக்கூடாதுப்பா அப்படின்னு ஒரு ஏற்றத்தை ஏற்றுனேன். பலவிதமாக அப்படின்னு ஒன்று அப்படி ஹை பிச்சில் போகணும்னு சொல்லிட்டேன். வெங்கட், ரொம்ப எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. என்னோட பேர் பிஷன் ஜீவன். நான் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட டிரெக்டர். உண்மையிலே கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்குது. இந்த மேடை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேடை எனக்கு. இந்த கதையோட ஆரம்பம் எனக்கு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு குடும்ப படம். நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக போய் பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்கும். என்னென்னா, எங்கள் அம்மா எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்தாங்க. என்னென்னா, எல்லாரையும் வெறுக்காத, அவங்க மேலே அன்பு காமி அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கே சில டைம் தோணும், இவங்க மேலெலாம் பாவப்படுறாங்க, இவங்களையே இப்படி பண்ணுறாங்க. நான் சின்ன வயசில் சொல்கிறேன். அப்போது என்கிட்ட சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம், நீ இப்போ ஒரு பண்ணுற ஒரு உனக்கு விஷயம் உனக்கு கண்டிப்பாக லைஃப்பில் திரும்ப வரும் அப்படின்னு எனக்கு சின்ன வயசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிச்சாங்க. அண்ட் இந்த படம் நான் முடிக்கும்போது என்கிட்ட நிறைய பேர் எனக்கு
தம்பி அம்மா கிட்ட வாழ்த்துக்கள் சொல்லிடுப்பா, அம்மா கிட்ட வாழ்த்துக்கள் சொல்லிடு அப்படின்னுவாங்க. நான் அம்மாட்டே கேட்பேன், என்னம்மா படம் பண்ணது நான் தான், எனக்கு உங்களுக்கு இருக்குமா வாழ்த்துக்கள் சொல்றாங்க அப்படின்னு கேட்பேன். ஆனா இப்போ சொல்றேன், இந்த வாழ்த்துக்கள் எல்லாமே உங்களுக்கு தான் போகும். நான் இன்னைக்கு ஒரு பெட்டர் பர்சனா இருக்கேன்னா அது உங்களால மட்டும்தான்மா. அப்புறம் ஸ்கூல் படிக்கும்போது நிறைய பேர் பேசுறதை பார்த்துருக்கேன் ஸ்டேஜில். எல்லாருமே சொல்லுவாங்க, நான் சின்ன வயசுலேருந்தே அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த மேடைக்கு வந்திருக்கேன், சரியான சாப்பாடு கிடைச்சதில்ல, ரோட்டில் படுத்து தூங்கியிருக்கேன், அதெல்லாம் கடந்து தான் இன்னைக்கு ஒரு வெற்றி பெற்ற ஒரு நபராக நான் மாறி இருக்கேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணும், நானும் இப்படி பேசணும், நானும் பட்ட கஷ்டத்தெல்லாம் சொல்லி நான் ஜெயிக்கும் போது சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணும். ஆனால் நான் கேட்டதில் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்காம இருந்த என்னோட அப்பா, தேங்க்யூ ஸோ மச் அப்பா. நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க எனக்காக, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அடுத்ததா டூரிஸ்ட் ஃபேமிலியோட ஆரம்பத்துக்கு நான் போயிடுறேன். பாலா அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. நான் முதல் நரேஷன் கேட்கறதுக்காக உங்களுக்கு டார்ச்சர் பண்ணேன். கதை கேட்டுட்டு கதை ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் இதை பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த படம் ஒரு ப்ரொடக்ஷன் ஓன் பண்ணி பண்ண வேண்டிய ஒரு படம். இந்த படத்தை நான் கண்டிப்பாக உனக்கு ப்ரொடியூசரை உட்கார வைக்கிறேன்னு சொல்லி எனக்கு உடனே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு பாலா. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அடுத்ததாக எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ப்ரொடியூசர்ஸ், ஏன்னா நான் அவங்க எல்லாரும் முன்னாடி நிற்கிறது காரணம் இவங்க தான். எனக்கு வயசு காரணமாகவோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் காரணமாகவோ அவங்க பார்த்துருந்தாங்கன்னா நான் இந்த படம் பண்ணியிருக்க முடியாது. அதனால எனக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டாக இருந்த மகேஷ் அண்ணா, யுவராஜ் அண்ணா, 2 பேருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். இப்போ உங்க எல்லாருக்கும் டூரிஸ்ட் ஃபேமிலி முன்னாடியே தெரியுது, நான் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியுதுன்னா அது காரணம் யுவராஜ் அண்ணா அண்ட் மகேஷ் அண்ணா தான். ஏன்னா எல்லா இடத்துக்கும் இந்த படத்தை ஸ்ப்ரெட் பண்ணி இவ்வளோ பெரிய ஒரு ஓப்பனிங் ஒரு டெபியூட்டன்ட்டுக்கு கிடைக்கும்னா அது ஐ ஃபீல் ஐ எம் பிளஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரி டெபியூட்டன்ட் ஆக்டர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன், நான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அடுத்ததாக இந்த படத்தில் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஹரிஷ் அண்ணா, தேங்க்யூ. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆக்கி கொடுத்தீங்க எல்லா விஷயத்துக்குமே, தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் விஜய் அண்ணா, தேங்க்யூ. கதை கேட்டுட்டு அவ்வளோ ரசிச்சிருக்கீங்க, என்ன ஒவ்வொரு நரேஷனையும் அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. இந்த எனக்கும் ப்ரொடியூசருக்கும் ஒரு நடுவில் ஒரு பிரிட்ஜாக இருந்து கிரியேட்டிவாக எல்லா கன்ஃபியூஷன்ஸ் எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா சசி சார், சசிகுமார் சார் இந்த படத்துக்கு 2 பசங்களுக்கு அப்பாவை பண்ணியிருக்காரு. 2 இல்லை 3 என்னையும் சேர்த்து. எனக்குமே சசி சார் ஒரு அப்பாவை தான் இருந்திருக்காரு. நிறைய இடத்துல எனக்கு விட்டு கொடுக்காம இன்டர்வியூஸ்ல கூட நான் ஏதாவது சொதப்பும் போது ஏதாச்சும் உளரும் போது என்னை காப்பாற்றி என்னை அதை அழகாக கொண்டு போனது சசிகுமார் சார் தான். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படம் நான் உங்களை பற்றி எல்லா இன்டர்வியூஸ்லையும் பேசிட்டேன். உங்களுக்கு எனக்கு எவ்வளோ பிடிக்கும், இந்த படத்துக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியமான ஒரு சொத்துன்றது நான் எல்லா இடத்துலையும் பேசிட்டேன். இந்த இடத்துல எனக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டியது தேங்க்யூ மட்டும்தான். அடுத்து சிம்ரன் மேம். சிம்ரன் மேம் நான் திருச்சி ஆனுவல் டே ஸ்கூலில் நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட ஓடி அவங்க என்ட்ரி எப்போ ஓடி வந்தது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ அதுக்கு நான் அவங்கள இன்னைக்கு நான் டிரெக்ட் பண்றேன்றதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் மேம், நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு மேல போச்சு. எல்லாருமே பேசுற ஒரு படமா மாறினது நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம். தேங்க்யூ ஸோ மச் மேம். இந்த படத்துல நீங்க ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. உங்களோட எல்லா பெஸ்ட்டையும் நான் வாங்கியிருக்கேன், நான் நம்புறேன். தேங்க்யூ. அடுத்து மிதுன் அண்ட் கமலேஷ், 2 பேருமே எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஆல்சோ நீங்க 2 பேரும் எனக்கு பிரதர்ஸ். இப்போ எனக்கு இந்த படம் உங்களுக்கு உங்க 2 பேருக்கும் கண்டிப்பா ஒரு மேஜிக் பண்ணணும்னு நான் நம்புறேன். நீங்க 2 பேருமே பெரிய இடத்துல இருப்பீங்க. தேங்க்யூ. அடுத்ததாக யோகி பாபு சார். சார் இந்த படத்துல எங்களுக்கு ஒரு 5 நாள் டேட்ஸ் கொடுத்தாரு. கொடுத்துட்டு முதல் நாள் என்கிட்ட ஷூட் முடியறப்ப என்ன சொன்னாரு, அபி இந்த படம் காசு பத்தி கவலைப்படாத, உனக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா என்கிட்ட சொல்லு, நான் இந்த படம் பண்ணித்தரேன், எனக்கு இந்த படம் பண்ணணும், இந்த படத்துல நான் இருக்கிறதுக்கு ஆசைப்படுறேன்னு சொல்லி எனக்கு சில விஷயங்கள் லேட் ஆகும் போதும் சரி, இந்த மாதிரி சில விஷயங்கள் எனக்கு சொன்னதே பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களால இந்த படம் இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. தேங்க்யூ. அடுத்ததாக MS பாஸ்கர் சார். உங்களை மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு பர்சனை நான் பார்த்ததே கிடையாது. செட்டுக்கு ஆன் டைம் உட்காந்துட்டு எல்லாத்துக்கும் எங்களுக்கு முன்னாடியே உட்காந்துட்டு அண்ட் நம்ம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கேட்டா அவர் ஒன்றும் பண்ண மாட்டார், அதுக்கு 3 கொடுப்பாரு. உனக்கு இதுல எது பிடிச்சிருக்கு நீ செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ எந்த இடத்துலையுமே சலிக்காம எந்த இடத்துலையுமே என்ன அவ்வளோ கம்ஃபர்டபுளா பார்த்துக்கிட்டாரு. தேங்க்யூ சார்.
அடுத்து ரமேஷ் திலகண்ணா, நான் உங்கள்கிட்ட இது சொன்னதில்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பெர்ஃபார்மர்னா நீங்கள். உங்களோட நான் சொல்றது, நான் சூதுகோம்புலேருந்தே உங்களை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கேன். அண்ட் இந்த படத்தில் உங்களை டைரக்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. குறிப்பாக நம்மளோட அந்த கிளைமேக்ஸ் காட்சி, எனக்கு அந்த படம் கிளைமேக்ஸ் கிட்ட நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன், இது நடக்கும், நான் அது கண்டிப்பாக நடக்கும். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அடுத்ததாக பக் சார், இளங்கோ குமரவேல் சார், ஸ்ரீஜா ரவி மேம், பிரசன்னா அண்ணா, யோகலட்சுமி, சுதர்ஷன் ப்ரோ, சௌந்தர்யா மேம், தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் நீங்கள் எல்லாருமே உள்ள வந்ததுக்கு இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த படம் உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் ஆசைப்படுற ஒரு விஷயத்த கொடுக்கும். அண்ட் உங்களை நிச்சயமா இந்த படம் உங்களை ஒரு பெட்டர் பிளேஸுக்கு நான் கொண்டு போகும், நான் ரொம்ப பர்சனலாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக என்னோட டிஓபி அரவிந்த் விஸ்வநாதன், எந்த இடத்துலையுமே என்னை விட்டு கொடுக்காம எனக்காக நின்ன என்னோட டிஓபி, தேங்க்யூ அரவிந்த். அடுத்ததாக எடிட்டர் பரதண்ணா, இந்த படம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் உங்க கட்ஸ் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்றது இந்த உலகம் பார்க்க போகுது. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அடுத்ததாக மியூசிக் ஷான் ரோடன் சார். சார், நான் உங்களை பத்தி எல்லா இடத்துலையும் நான் சொல்லிட்டேன். நான் சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன். என்னோட 50% ஆஃப் வெற்றியை வந்து நான் ஷான் சார் கொடுப்பேன் நான் சொல்லியிருக்கேன் இந்த படத்துல. அவ்வளோ அழகா மியூசிக் போட்டது ஷான் சார். எனக்கு இன்னொன்று, உங்களை மோர் தென் மியூசிக் டைரக்டர், நீங்க ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் சார். எனக்கு லைஃபோட முக்கியமான விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கீங்க, லைஃப் வேல்யூஸ் எல்லாமே எனக்காக. எந்த இடத்துலையுமே அபி முன்னாடி வான்னு எனக்கு தள்ளிக்கிட்டே இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார், ஐ லவ் யூ ஸோ மச். அடுத்ததாக லிரிசிஸ்ட் மோகன்ராஜ் அண்ணா, நீங்க எனக்கு இன்னொரு பில்லர். எனக்கு சத்தியமா தெரியல நீங்க அடுத்த படத்தில் என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் நாங்க கரைச்சி எடுத்துட்டோம். நீங்க அவ்வளோ சூப்பரா பண்ணிருக்கீங்கன்னா எல்லா பாட்டுமே மக்கள் மனசுல போய் நிற்கும், உங்க வரிகள் எல்லா இடத்துலயுமே நிற்கும். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக ஆர்ட் டைரக்டர் ராஜ்கமல், ராஜ்போ, எஸ், அமேசிங் ஒர்க் பிரதர். நீங்க இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க பாப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு எல்லா விஷயத்துலையுமே. அடுத்ததாக காஸ்டியூம் டிசைனர் நவா, உங்களோட காஸ்டியூம் அந்த கேரக்டர்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவங்க என்ன மாதிரி ஆளுங்க, என்ன மாதிரி டைப், அவங்க என்ன கிளாஸ், எல்லா விஷயத்தையுமே ஒரு காஸ்டியூம்ல கன்வே பண்றது வந்து எக்ஸ்ட்ரானரி. தேங்க்யூ ஸோ மச் நவா. அடுத்ததாக வித்தோஸ் அண்ணா, ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி, ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலியை உலகம் ஃபுல்லா டூர் காமிச்சது நீங்க தான், ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் மூலமா. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. இவ்வளோ பெரிய ரிலீஸ், ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக உதய் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஸ்டார்டிங் ஃப்ரம் நரேஷன் எனக்கு வந்து நீங்க சப்போர்ட்டா மட்டும்தான் இருந்திருக்கீங்க, பர்சனலாகவும் பேசியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச், சூப்பர் ஒர்க் சார். எனக்கு ஒரு இப்படி ஒரு டெக்னீஷியனோட ஒர்க் பண்றது நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக மை டைரக்ஷன் டீம், ஐ லவ் யூ கைஸ், ஐ லவ் யூ ஸோ மச். எனக்கு இதை சொல்றதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. நான் அவங்கள்ட்ட நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு உங்க எல்லாரையுமே அடுத்தடுத்த படத்துல என் கூடயே வச்சுக்கணும், உங்களை படம் பண்ண அனுப்பக்கூடாதுன்னு ஆசையா தான் இருக்கு, செல்ஃபிஷா தான் தோணுது. பட் ஸ்டில் நீங்க எல்லாரும் படம் பண்ணணும், நீங்க எல்லாருமே அவ்வளோ டேலண்டட். ப்ளீஸ் சீக்கிரம் உங்க படங்களை பார்க்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ. அடுத்ததாக எங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ்ல எல்லாம் ஹெல்ப்பும் பண்ண வெங்கட் ப்ரோ எங்க இருக்காரு? யாஸ் வெங்கட் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஆல்சோ இந்த படத்துல ஒரு அழகான பாடல் பாடியிருக்காரு, ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாடல். நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ. அடுத்ததாக மேனேஜர்ஸ் நாகராஜ் சார், பிரசாந்த் ப்ரோ, சுரேஷ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். எங்க ஷூட்டை ரொம்ப ரொம்ப ஈஸியாக கொடுத்தது நீங்க தான். பிரதர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த படத்துல பாடல்கள் யுவன் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, ஷான் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, எஸ்பி சரண் சார், விஜய் யோஸ்தாஸ் சார், சைந்தவி மேம், மனோஜ் ப்ரோ, ஆல்சோ வெங்கட் பிரதர், இவங்க எல்லாரும் படத்துல பாட்டு பாடியிருக்காங்க. ஈஸிலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்பம் ஆஃப் ஷான் சார். கண்டிப்பா உங்களுக்கு அது இருக்கும். இவங்க எல்லாருமே அருமையா பாடியிருக்காங்க. லைக் உங்களுக்கு அந்த படத்தோட எதுவுமே வந்து பாடல் வைக்கணுமேனு வச்சது கிடையாது, எல்லாமே படத்தை வந்து நாங்கள் கதையை கன்வே பண்றதுக்காக யூஸ் பண்ண விஷயங்கள் தான். அண்ட் உங்களுக்கு அந்த எமோஷனை ஈஸியா அவங்க வாய்ஸ் மூலமா உங்கள்கிட்ட கடத்துவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டில் மணி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். உங்களோட எல்லா போட்டோஸுக்கும் தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா திங் மியூசிக் சந்தோஷ் சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் படத்துல நடிச்ச மற்ற நெய்பர்ஸ் கேரக்டர்ல நடிச்சவங்க ஒவ்வொரு ஒரு சின்ன கேரக்டர்ஸுக்குமே நன்றி. எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் லாஸ்டா ஒருத்தங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், அகிலா இளங்கோவன். ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு ஒன்று 6ஆவதுலேருந்து தெரியும், 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீ என் கூட இருக்க, ஐ மீன் எனக்கு தெரியும். 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம க்ளோஸாக தான் இருக்கோம், ரொம்ப க்ளோஸாக இருக்கும். எனக்கு இந்த இடத்துல உங்ககிட்ட என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல.
உனக்கு ஒன்று கேட்கணும்னு தான் தோணுது. வர அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு நான் கேட்க நினைக்கிறேன். I love you so much. நான் நிறைய டைம் நான் லோவாக வரும்போது அவங்க தான் நான் எவ்வளோ இன்னைக்கு ஒரு பெட்டர் பர்சனாக இருக்கிறதுக்கு எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ பங்கு இருக்கோ அதே அளவுக்கு அக்கிக்கும் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். கைத்தட்டிய மணிகண்டன் உற்சாகப்படுத்தியதற்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. டூரிஸ்ட் ஃபேமிலி படம் வந்து எல்லாரும் பேசியிருப்பாங்க. படம் ரொம்ப நல்ல படம். இந்த ஒரு சிச்சுவேஷன் நம்ம பார்க்குறோம். கடந்த ஒரு வாரமாகவே நம்ம நியூஸில் பார்க்குறதும் சரி, ஒரு தீவிரவாத தாக்குதல் அது இது ப்ளஸ் பிரச்சனை, ஸ்ட்ரெஸ்ஸு, நெகட்டிவாகவே நிறைய விஷயங்கள் இருக்க டைமில் இந்த படம் வந்து ஏன் உங்களுக்கு பிடிக்கும்னா, நீங்கள் பார்த்துட்டு அதை நீங்கள் சொல்லுவீங்க, இதனால தான் அந்த படம் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா முழுக்க முழுக்க அன்பை விதைக்கிற ஒரு படமாக இந்த படம் இருக்குது. இந்த படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த அபிக்கு முதல்ல நன்றி. தென் யுவராஜ் சொல்லுவாங்க, எனக்கு வந்து எப்படி இந்த ரோல்லாம் உங்களை தேடி வருதுன்னு. அதுக்கு முக்கியமான காரணம் $1 மில்லியன் ஸ்டுடியோஸில் நடக்குதுன்னா அதுக்கு யுவராஜ் ரொம்ப காரணம். அதற்கு ரொம்ப நன்றி யுவராஜ். தேங்க்யூ. அடுத்தடுத்த படங்கள்லேயும் இது நடந்ததுன்னா நான் அப்படியே கொஞ்சம் ட்ராவல் ஆவேன். ஸோ சிம்ரன் மேம் அவங்க கூடயும் சசிகுமார் சார் கூடயும் நடித்ததும் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். சசிகுமார் சார்லாம் வந்து வாயை திறந்து பேசுவார் அப்படின்றதெல்லாம் இந்த படத்தில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. ஏன்னா ரொம்ப அமைதியாக ஷார்ட்டை முடிச்சு சைலண்டாக போய் உட்காந்துருவாரு. ஸோ உங்கள் கூட ஒர்க் பண்ணதும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார். ரொம்ப நன்றி. உங்ககிட்ட இருந்து நான் நிறைய பொறுமைகளை கற்றுக்கிட்டேன் சார். என்கிட்ட அது இருந்ததே கிடையாது. பரபரன்னு இருந்திருப்பேன். ஸோ பொறுமையை கற்றுக்கிட்டேன். ரொம்ப நன்றி சார். அதற்கும் கைத்தட்டியதற்கு நன்றி. இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப நல்லாவே பிடிக்கும். இந்த ரோல் எனக்கு வந்து சொல்லணும்னா, நிஜத்தில் பண்ண முடியாத சில விஷயங்களை நம்ம கற்பனைகளில் பண்ணி நம்ம ஆசைப்பட்டு அதை நம்ம வந்து அப்பா இந்த கற்பனை பண்ணும்போது இவ்வளோ நல்லா இருக்குல்ல அப்படின்னு நமக்கு தோணும். அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரமாக எனக்கு இது கிடைச்சது வந்து இதுக்கு நான் ரொம்ப நான் பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். அதுக்கான காரணத்தை நீங்கள் படம் பார்க்கும்போது புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும், $1 மில்லியன் ஸ்டுடியோஸ்க்கும். அண்ட் ஷான் ரோல்டன் வந்து முந்தானத்து நைட்டு ஒரு 1:30 மணிக்கு எனக்கு கால் பண்ணி என்னை புகழ்ந்து பேசி ஒரு மணி நேரம் பேசிகிட்டு இருந்தார். ஏதாவது என்னை பற்றி ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை அட்ரஸ் பண்ணுறத அவர் என்றைக்குமே ஹெசிடேட் பண்ணதே கிடையாது. சுற்றி இந்த மாதிரியான பாசிட்டிவான மக்கள் இருக்கிறதுக்கும் இதை நான் சம்பாதிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி இருக்கிற மக்களை நான் சுற்றி நான் வச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஐயா. அண்ட் படம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். விநாயக் வந்திருக்கிறத நான் இப்போ தான் பார்க்குறேன். ஹலோ சார். அண்ட் என்னுடைய மகேஷ் ராஜ் தம்பி அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். விநாயக், உன் மூலமாக தான் நடந்தது. இந்த ஃபேமிலியில் நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு காரணமே நீ தான். உனக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.